ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ரப்பர் சேனல். எல்லாம் எப்படிங்க? நான் லைக் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்னென்னு பார்த்தோன்னா, இன்னொரு டூலை பற்றி பார்க்க போகிறோம். அந்த டூல் பேர் என்னென்னா டைமென்ஷன் டூல். இந்த டூலை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா, முன்னாடி யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் பில்ட் பண்ணுறப்ப டைமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து மேனுவலாக வந்து மெஷர் பண்ணி டைமென்ஷன் வைப்போம். அதை வந்து ஈஸியாகிறதுக்கு ஒரு ஆப்ஷனே வந்து இல்லிஸ்ட்ரேட்டர் சைடு ஆட் பண்ணிடுறாங்க. இது வந்து இல்லிஸ்ட்ரேட்டர் 2024 அதுக்கு அந்த உள்ள அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த டூலை பற்றி இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். அது இப்போ எக்ஸாம்பிள்னால் ஒரு சும்மா ஒரு பாக்ஸ் போடுறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. சும்மா 200 வித்து 100 இதுதான் ஒரு டை நம்ம கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுங்க. இது வந்து பழைய மெத்தட் என்ன பண்ணுவோம்னா, இப்போ டைமென்ஷன் வைக்க சொல்லுவாங்க, வச்சு காட்டணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுவோம், இதில் ஒரு ஸ்ட்ரோக் போட்டு, இது வந்து பழைய மெத்தட் நான் பண்ணி காட்டுறது. இந்த ஸ்டோக்குக்கு என்ன பண்ணுவோம், ஆரோ வச்சுட்டு இங்கே வந்து எக்ஸாம்பிள் 200 mm அப்படின்னு இப்படி அடித்து வைப்போம். இதுதான் வந்து பழைய மெத்தடு. ஒரு 3 இயர்ஸ் மேலாம் இப்படி தான் நம்ம டைமண்ட் வச்சுட்டு இருந்தோம். இப்போ அதை சிம்பிளிஃபை ஆகிறது இதில் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த டூல் பேர் என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த டூல் பாரில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க டைமென்ஷன். இந்த டூல் பேர் இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ வந்து எங்கே டைமென்ஷன் வேணுமோ கிளிக் பண்ணுறேன். இந்த ஆங்கர்லேருந்து ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிறேன், அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த ஆங்கர் வரைக்கும் மேலே எவ்வளோ தூரம் வேணும் நவுத்தி வைக்கணுமோ வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துடும். சிம்பிள். எவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு போங்க டூல். இப்போ இது ஹைட்டு வைக்கிறேன், ஷிஃப்ட்டு பிடிச்சிங்க, அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக வரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்தாங்க அந்த டூலை. இதில் இன்னும் உங்களுக்கு ஆப்ஷன் எடிட் பண்ணால் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு அந்த லைன் சைஸ் மாற்றுறது சரி, ஆரோவோட ஸ்டைல் மாற்றிக்கலாம். வேறு ஸ்டைல் மாற்றணும்னா லைனோட வித்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஃபாண்ட்டு வைக்கிற மாதிரி 100 mm ஃபாண்ட்டு அது கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன் ஆட் பண்ணிடுறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டைமென்ஷன் ஆட் பண்ணுறப்ப. ஓகேவா? இது உங்களுக்கு இதுமாரி டைமென்ஷன் ஆட் பண்ண அதுவே டைமென்ஷன் ஒரு லேயர் வேறு கிரியேட் பண்ணிடுது. இன்னும் சிம்பிளாக லேயருமே கிரியேட் பண்ணி கொடுத்துருது. நம்ம இதுக்கு மட்டும் தான் வைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ உள்ள ஒரு லோகோ இருக்குது, அதுக்கு சைஸ் கேட்குறாங்க அப்படின்னா கூட அதுக்கு கூட நம்ம வந்து உள்ளே வைக்கலாம். இப்படி வைக்கலாம் எல்லாமே. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டைமென்ஷனும் ஒரு லேயரில் தான் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகுது. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறப்ப. ஓகேவா? ஓகே, இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி நான் புது டூல் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ப்ரோ.